மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் வணக்கங்கள். பெற்ற மலையிலையும் என் பேச்சை கேட்க நம் அண்ணன் கேடிஆர் அவர்களை பார்க்க பெற்ற மலையில நிக்கிற தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூற துடிக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள். அரசியல் அதிரடி சிவகாசியின் சரவடி கேட்காமலே கொடுப்பாரு அண்ணன் கேடிஆர். விருதுநகர் மாவட்டத்தின் சின்ன வாத்தியாரு நட்பனு வந்தா ஃப்ரெண்டா இருப்பாரு, நரித்தனம் பண்ணா பெண்ட் எடுப்பாரு, ஊருக்காக உறவுக்காக உசுரையும் தருவாரு, கூப்பிட்ட குரலுக்கு உதவி செய்ய ஓடி ஓடி வருவாரு. என் நட்பான பாசமான அண்ணனுக்கு என் வணக்கங்களை தெரிவிச்சு இந்த வாய்ப்புகளுக்கு நன்றிகளை கூறுறேன். நாங்க ராஜபாளையத்துல மீட்டிங் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா என் கூட பிறக்காத சகோதரர் அண்ணன் பாபுராஜ் அவர்கள் என் மேல தனி பாசம் இருக்கிறவரு. ராஜபாளையம் மக்களை சந்திக்கிறதே ஒரு தனி சந்தோஷம். எத்தனையோ சிறப்புகள் இருக்கு ராஜபாளையத்துக்கு. மதுரை ராஜா தன் தளபதிகளோட வீரத்துக்கு பரிசா கொடுத்தது இந்த ராஜபாளையம். உழைப்புக்கு பேர் போன இடம். இந்த மண்ணில் வாழ்ற மக்கள் மட்டும் இல்ல, காவல் காக்கிற நாய்கள் கூட வீரத்தோட விசுவாசத்தோட பெருமையோட வாழும். பருத்திக்கும் விவசாயத்துக்கும் சிமெண்ட்டுக்கும் தென்னைக்கும் விஞ்ஞானத்திலையும் விவசாயத்திலையும் பேர் போன ஊர் இந்த ராஜபாளையம். இந்த மக்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு புரட்சி தலைவர் பிறந்த நாள் தென் மாவட்டத்துல பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா தென் மாவட்டங்கள் புரட்சி தலைவருக்கு இரண்டாம் தாய்மாரி. அதிமுக ஆரம்பிக்கணும்னு நினைச்ச உடனே புரட்சி தலைவர் கூட்டத்தை நடத்த தேர்ந்தெடுத்த முதல் இடம் மதுரை. அன்னைக்கு புரட்சி தலைவர் நம்பி தமிழ்நாடு தமுக்கம் மைதானத்துல வந்து குளிச்சது. அன்னைக்கு தரையே தெரியல, தலை மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த தென் மாவட்டத்து மக்கள் கொடுத்த உற்சாகத்திலையும் தைரியத்திலையும் வீரத்திலையும் தான் அதிமுகவை ஆரம்பிச்சாரு புரட்சி தலைவர். இந்த விருதுநகர் மாவட்டத்தை உருவாக்குனது புரட்சி தலைவர். ஸ்டாலின் மாதிரி அப்பா பேரோ அம்மா பேரோ வைக்காம கர்ம வீரர் காமராஜர் பேரை சுட்டி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் தமிழக மக்களுக்கு எத்தனையோ சாதனைகள் செஞ்சாரு. மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். நாங்க உண்மைகள் பேசுறதுனால, புரட்சி தலைவர் பத்தி பேசுறதுனால, அண்ணன் கேடிஆர் அவர்கள் பத்தி பேசுறதுனால, தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டங்களை பத்தி பேசுறதுனால மலையா விட்டுடுச்சு. நீங்க எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா பேசலாம். ஆனா உட்காருங்க, நல்லா நின்றுடுச்சு. இனிமே அரை மணி நேரம் வெளுத்து வாங்க போறோம். நமது புரட்சி தலைவர் மனித உருவத்துல வாழ்ந்த தெய்வம், கடவுள் பெற்றெடுத்த தலைவர், ஏழைகளின் இறைவன் அவர். அள்ளிக் கொடுப்பதில் வள்ளல், சொல்லிக் கொடுப்பதில் வாத்தியார். தொண்டையில குண்டடி பட்டாலும் துண்டு சீட்டு தேடாத முதல்வர். குரலில் தடுமாற்றம் இருந்தாலும் கொள்கையிலே தடுமாறாமல் வாழ்ந்த தலைவர். பெண்கள் மனதில் பொன்மன செம்மல். ஏழை மக்களுக்கு என்றென்றும் மன்னாதி மன்னன் நமது புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் பிறந்த நாள் கூட்டத்துல பேசணும்னாலே ஒரு தனி எனர்ஜி கிடைக்கும். அதுலயும் அண்ணன் கேடிஆர் அவர்கள் முன்னாடி பேச போறோம்னு நினைச்சா இன்னும் அதிக எனர்ஜி கிடைக்கும். இன்னைக்கு நிஜமாவே தென் மாவட்டத்துல பேசணும்ன்றதுக்காக அண்ணன் கேடிஆர் அவர்கள் தலைமையில பேசணும்ன்றதுக்காக இந்த முறை நானே கேட்டு வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு
வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். புரட்சி தலைவர் அவரை பத்தி பேசணும்னா ஒரு மீட்டிங் பத்தாது, ஒரு மேடை பத்தாது. ஒரு தலைவர் மறைஞ்சு 38 வருஷம் ஆனாலும் ரோட்ல அவர் படம் வச்சு மாலைய போட்டு மக்கள் சொந்த காசு செலவு பண்ணி அவரோட பிறந்த நாளையும் நினைவு நாளையும் கொண்டாடுறாங்கன்னா அவர் வாழ்ந்தது வாழ்க்கை இல்ல, வரலாறு. நம்ம புரட்சி தலைவர் தமிழக மக்களை காக்கிறதுக்காக, தமிழ் மக்கள் பக்கம் நிக்கணும்ன்றதுக்காக, தமிழக மக்களின் உரிமைகளுக்காக மக்கள் இயக்கமான இந்த அதிமுகவை ஆரம்பிச்சார். தலைவர் இந்த இயக்கம் ஆரம்பிச்சப்போ ஆதாயத்தை தேடினவங்க எல்லாம் கருணாநிதி கூட இருந்துட்டாங்க. அண்ணா வழியில நடந்தவங்க எல்லாம் புரட்சி தலைவர் கூட வந்துட்டாங்க. வெற்றி மேல வெற்றி தான் புரட்சி தலைவருக்கு. தமிழ்நாட்டுல தீய சக்தியா இருந்த கருணாநிதிய ஒரு தூய சக்தியா இருந்து புரட்சி தலைவர் எதிர்த்தாரு. புரட்சி தலைவர் முதல்வரானதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட தலையெழுத்தே திருத்தி எழுதினாரு. திமுக ஆட்சி காலத்துல கஷ்டப்பட்டு இருந்த மக்களுக்கு அத்தனை கஷ்டத்துல இருந்து நிவாரணத்தை வாங்கி கொடுத்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு. இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் புரட்சி தலைவர் எத்தனையோ விஷயங்களை செஞ்சிருக்காரு. ஜமீன்தார் முறைய ஒழிச்சவர் புரட்சி தலைவர். கிராமத்துக்கு கிராமம் VAO கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர். வேலை வாய்ப்புக்காகவும் கல்வி வசதிக்காகவும் கிட்டத்தட்ட 4000 பஸ் ரூட் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர். மகளிர் சிறப்பு பேருந்து ஆரம்பிச்சவரே புரட்சி தலைவர். இன்னைக்கு எத்தனையோ வருமானங்கள் இருக்கு அரசாங்கத்துக்கு. இத்தனை வருமானம் இருக்கும் போது பெண்களுக்கு எதுவுமே செய்யாம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் எல்லாம் புரட்சி தலைவர் கிட்ட பாடம் எடுக்கிறோம். அரசாங்கத்துக்கு எந்த வருமானமும் இல்லாத போது கூட விதவைகளுக்கும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பென்ஷன் கொடுத்தவர் புரட்சி தலைவர். தமிழ்நாட்டு விவசாயிகளை வச்சு அரசியல் செஞ்சவங்க யாரும் தமிழக விவசாயிகளுக்கு துரும்பையும் கிள்ளி போடல. புரட்சி தலைவர் காலத்திலேயே அதிமுக தான் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்து செருப்பு கொடுத்து மத்திய உணவு சத்துணவா மாத்தி பசங்களுக்கு சோறு போட்டு படிக்க சொன்னதே புரட்சி தலைவர். இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில இவ்வளவு சிறப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவர். இன்னைக்கு தெருக்கு 10 இன்ஜினியரிங் காலேஜ், மாவட்டத்துக்கு 1000 கல்லூரி இருக்குன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவர். அந்த காலத்துல பெண்கள் ஸ்கூல் வரைக்கும் தான் படிப்பாங்க, ஆரம்ப கல்வி வரைக்கும் மட்டும்தான். பெண்கள் மேல் படிப்பு படிக்கணும்ன்றதுக்காக PUC முறைய உடைச்சு 12வது வரைக்கும் ஸ்கூல்ல படிங்க, அதுக்கப்புறம் கல்லூரியில படிங்கன்னு கல்வியை சீரமைச்சவர் புரட்சி தலைவர். இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனையோ விஷயங்கள் செஞ்சவர் புரட்சி தலைவர். தமிழ்நாட்டுல வாழ்ற தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, உலக தமிழர்களுக்கே எவ்வளவோ செஞ்சிருக்காரு. தமிழன் பேரை சொல்லி புலிகள் பேரை சொல்லி கட்சியை வளர்த்த கருணாநிதி மாறி இல்ல நம்ம புரட்சி தலைவர். ஈழம் பிரச்சனைக்கு புலிகளுக்கு பொருள் கொடுத்து நிதி கொடுத்து உதவுனவர் புரட்சி தலைவர். மத்திய அரசாங்கத்துக்கு பயந்து பிரபாகரன் தாயாருக்கு மருத்துவ உதவி கூட பண்ணாம தமிழகத்துல கால் வைக்க விடாம அப்படியே திருப்பி அமைச்சவர் கருணாநிதி. ஆனா மத்திய அரசாங்கம் என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் நம்பி வந்த போராளிகளை நாடு கடத்த மாட்டேன்னு உறுதியா இருந்தவர் புரட்சி தலைவர். அப்படி வாழ்ந்த புரட்சி தலைவரோட இடத்தை பிடிக்கணும்னு துடிக்கிற அத்தனை பேருக்கும் நான் ஒரே ஒரு செய்தி சொல்ல விரும்புறேன். 1962 பிரதமர் நேரு சீன படையெடுப்பை தடுக்க சமாளிக்க நாட்டு மக்கள் கிட்ட நிதி கேட்டார், ரேடியோல பேசினார். அந்த செய்தி கேட்ட உடனே புரட்சி தலைவர் 25,000 ரூபாய்க்கு செக் எழுதி
அப்போ முதல்வராயிருந்த கர்ம வீரர் காமராஜர் வீட்டுக்கு போனாரு. அப்ப காமராஜர் வீட்டுல இல்ல, ஐயா ஊருக்கு போறாரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டாருன்னு சொன்ன உடனே புரட்சி தலைவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காமராஜரை நேர்ல பார்த்து 25,000 ரூபாய்க்கு செக் கொடுத்து, ஐயா இது முதல் பணம், மீதி பணம் சீக்கிரம் கொடுத்துடுவேன்னு சொன்னார். அப்ப புரட்சி தலைவர் இருந்தது திமுகவோட பிரதான எதிரி காங்கிரஸ். ஆனா கட்சி வேறுபாடு பார்க்காம நாட்டை காப்பாத்துறதுக்காக நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர். அப்ப அவர் மொத்தமா கொடுத்த நிதி 75,000 ரூபாய். இது கறி இட்லி கதை மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த கதை உண்மையில நடந்தது. பிரதமர் நேரு புரட்சி தலைவரை பாராட்டி எழுதின லெட்டர் கூட இன்னும் இருக்கு. இப்படி வாழ்ந்த புரட்சி தலைவர் எங்க? இன்னைக்கு அவர் மாதிரி ஆசைப்படணும்னு, அவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எங்க? 100 கோடி சம்பளம் வாங்குறவங்க கூட அவங்க வாங்கின சொகுசு காருக்கு வரி கட்டாம கவர்மெண்ட் கிட்ட சலுகை எதிர்பார்க்கும் போது சம்பாதிச்ச மொத்த காசையும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கொடுத்தவர் புரட்சி தலைவர். அவர் எங்க? புரட்சி தலைவர் மாதிரி ஆகணும்னு யார் வேணும்னாலும் ஆசைப்படலாம். ஆனா புரட்சி தலைவர் மாதிரி வாழ புரட்சி தலைவரால மட்டும்தான் முடியும். ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்றது பேர் இல்ல, அது தமிழக மக்கள் நெஞ்சில் வாழ்ற மந்திரம். இன்னைக்கும் தமிழக மக்களை வாழ வைக்கிற இரட்டை இலையின் மூல மந்திரம் எம்ஜிஆர். அதிமுக மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், மக்களுக்காகவே ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற இயக்கம். இது மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றது? எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சில சமயங்கள்ல நம்ம ஏமாறதா செய்வோம். உங்க எல்லாருக்காகவும் கொற்ற மலையில எனக்காக இருந்ததுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புறேன். ஒரு கார்ல ஒருத்தர் அவரோட மனைவியையும் அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். அந்த கார் போக போக பின்னாடியே போலீஸ் ஜீப் ஒண்ணு வந்தது. அந்த காரும் போய்கிட்டே இருக்கு, பின்னாடி அந்த போலீஸ் ஜீப் வந்துகிட்டே இருக்கு. கார் எங்கேயுமே நிக்கல, போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல போலீஸ் ஜீப் அந்த காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நிக்குது. இப்ப பயந்துகிட்டே அந்த கார் ஓட்டுனவர் நடுங்கிக்கிட்டே கீழே இறங்குனார். இப்ப போலீஸ் கிட்ட போய், சார் நீங்க பயப்படாதீங்க, நீங்க ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க, எல்லா சிக்னல்லையும் நின்னீங்க, வேகமா வண்டி ஓட்டல, இண்டிகேட்டர் போட்டு வண்டியை திருப்புறீங்க, அதனால கரெக்டா வண்டி ஓட்டுறவங்களுக்கு நாங்க ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப சந்தோஷத்துல அந்த டிரைவர், ரொம்ப தேங்க்ஸுங்க, இத வச்சு நான் லைசன்ஸ் எடுத்துடுறேன்னு. இப்ப போலீஸ்காரங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறியா? அது கேஸ் ஆச்சே அண்ணாங்க. உடனே பதட்டப்பட்டு அவரோட மனைவி இறங்கி வந்து, சார் நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க, அவர் குடிச்ச போதையில ஏதோ உளறாருன்னு. என்னது, குடிச்சு வண்டி ஓட்டுறீங்களா? அதுவும் கேஸ் ஆச்சான்னு போலீஸ்காரங்க ஷாக் ஆனாங்க. இப்ப பின்னாடி சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காது கேட்காத அவங்க அம்மா இறங்கி வந்து, டேய் முட்டாப்பையனே, அதுக்குதான் நான் சொன்னேன் திருடின வண்டியில குடும்பத்தோட வரக்கூடாதுன்னு. என்னங்க திருடிட்டு வந்தீங்களான்னு போலீஸ்காரங்க ஷாக் ஆகி மயங்கி விழுந்துட்டாங்க. இதே மாதிரிதான் எப்படி போலீஸ்காரங்க சொகுசு கார்ல போறாங்க, குடும்பத்தோட போறாங்க, நல்லவங்க போல இருக்குன்னு நம்பி ஏமாந்துட்டாங்களோ, தமிழ்நாட்டு மக்கள் குடும்பமா வராங்க, வகை வகையா விளம்பரம் தராங்கன்னு நம்பி ஸ்டாலின் கிட்ட ஏமாந்து போய் இன்னைக்கு முழிக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்ல கூட 5-6 அயோக்கியருங்க தான் இருப்பாங்க. ஆனா திமுகல ஒட்டுமொத்த பசங்களும் அயோக்கியங்களா இருக்காங்க. இப்ப எல்லாம் டிவி திறந்தாலே ஒரு விளம்பரம் வருது. போதையின் பாதையில போகாதீங்க பிள்ளைகளே, தந்தையாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்னு விக்கு வச்சுக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்றாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் வருதா? சிவராஜ் சித்த வைத்தியசாலை அட்வர்டைஸ்மெண்ட்.
ஒரு தாத்தா, பேராண்டிங்களா வாழ்க்கை அழிச்சுக்காதீங்கடா தாத்தா, நான் இருக்கேன்டா என்கிட்ட வாங்கடான்னு அழுதுகிட்டே பேசுவாரு. அதே மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்ல? கருணை பத்தி கசாப் கடைக்காரன் பேசுறதா? ஒவ்வொரு பண்டிகை முடிஞ்சதும் இன்னைக்கு 400 கோடிக்கு சரக்கு வித்தது, 500 கோடிக்கு சரக்கு வித்ததுன்னு பேப்பர்ல பெருமை பீத்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். நாடு அந்த அளவுக்கு கெட்டு நாசமா போகுது. இதுல போதையில்லா தமிழகம்னு அவங்க விளம்பரம் தராங்க. ஏன் போதை பொருள் லிஸ்ட்ல இருந்து இவங்க சாராயத்தை எடுத்துட்டாங்களா? பார்த்து மக்களே, அடுத்த தேர்தலுக்கு ரேஷன் கடையில நாங்க குவார்டர் தருவோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க திருட்டு பசங்க. அவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஓட்டு போட்டா 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி பெண்களை ஏமாத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னா மக்கள் ஏமாந்துடுவாங்கன்னு நம்பி உங்களுக்கு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஜமீன்தார் மனப்பான்மை. 1000 ரூபாய் கொடுத்தா போதும், இவங்களை என்ன வேணுமானாலும் செய்யலாம்னு நினைக்கிற மனப்பான்மை. இவங்களெல்லாம் நம்பாதீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த விடியலாட்சிக்கும் இவங்க வெத்து விளம்பரத்துக்கும் ஸ்டாலினோட விக்குக்கும் கொஞ்ச நாள்ல வேலை இல்லாம போயிடும். நம்ம எடப்பாடியார் திமுகவுக்கு கொடுத்த பெரிய ஷாக் என்ன தெரியுமா? பிஜேபி கூட கூட்டணி முடிச்சுக்கிட்டது. அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் எம்பி எலெக்ஷன்லயும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும் மக்களை பயம்படுத்தி ஓட்டு வாங்கினாங்க. இப்போ அப்படி பேச முடியாது இல்ல, பயப்படுத்த முடியாது, ஓட்டு வாங்க முடியாது. அப்போ செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கணும். திருட்டு திமுக என்ன சாதனை செஞ்சாங்க? அவங்க தத்திய பையனை அமைச்சர் ஆக்குறாங்க, துணை முதல்வர் ஆக்குனாங்க. மத்தபடி அவங்க எந்த சாதனையும் செய்யல. இந்த முறை மக்கள் கிட்ட சுடுறதுக்கு திமுக கையில எந்த வடையும் இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சொல்லுங்க, பிஜேபியோட பி டீம் யாரு? கருணாநிதி படம் திறந்தாங்க. கருணாநிதி படத்தை திறந்தது சோனியா காந்தியோ மன்மோகன் சிங்கோ இல்ல, ராம்நாத் கோவிந்த். கருணாநிதிக்கு சிலை திறந்தாங்க. அந்த சிலையை திறந்தது ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கிடையாது, வெங்கையா நாயுடு. இப்போ கருணாநிதிக்கு 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டாங்க. அதை வெளியிட்டது ப. சிதம்பரமோ இளங்கோவனோ கிடையாது, ராஜ்நாத் சிங். இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபியோட பி டீம் யாருன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு பிஜேபிக்கு பி டீமாவும் இருக்கும், பி டீமாவும் இருக்கும். எங்க அமைச்சர்கள் மேலயும் கேஸ் போட்டாங்க, ரைடு விட்டாங்க. ஆனா ராவோட ராவா யாரும் டெல்லிக்கு ஓடி போல. ஆனா கதிரானந்த் வீட்டுல ரைடு விட்டதும் துரைமுருகன் ஓடி போனாரு டெல்லிக்கு. அவரை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அவரோட தலைவன் கருணாநிதியே வீல் சேர்ல டெல்லிக்கு பறந்து போய் பொண்ண தீஹார்ல இருந்து காப்பாத்துறதுக்கு சோனியா காந்தி கால்ல விழுந்து, சோனியா ஜி, பேட்டி ஜி, 2G, ராஜா ஜி காப்பாத்துக்க ஜின்னு கெஞ்சி கொன்றானவர். டேஞ்சர்னு வந்துட்டா திமுக டெல்லிக்கு போய் கால்ல விழுந்து சரணாகதி கேட்கிறது இந்த ஊரே அறிஞ்ச ஒரு உண்மை. அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நிம்மதியா இருந்தோம், தமிழ்நாடு எவ்வளவு அமைதியா இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்துல எனக்குமே ஏழை மக்களோ நடுத்தர வர்க்கமோ பால் விலை ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, ஈபி ஏறிடுச்சுன்னு நம்ம அவஸ்தைப்பட்டதே இல்ல. வசதின்றது கடன் மேல கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி போன் வாங்குறதோ பைக் வாங்குறதோ கிடையாது. மாச கடைசியில கூட சொந்தக்காரங்க வந்தா, சனி ஞாயிறு வந்தா, நல்ல நாள்ல கறி எடுத்து எல்லாருக்கும் சோறு போட்டு சந்தோஷப்படுறதுதான் வசதி. ஆனா தமிழ்நாட்டு மக்களை திமுக இன்னைக்கு அப்படி வச்சுக்கலையே. எல்லா பணத்தையும் சுரண்டி குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து தமிழக மக்களை மட்டும் இலவசங்களுக்காக ஏங்க வைக்கிற நிலைமையில தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இது வெறும் காட்சி, வெத்து விளம்பர ஆட்சி, விடியாத ஆட்சி, வெக்கப்பட வேண்டிய ஆட்சி, வேதனைப்பட வேண்டிய ஆட்சி, பெண்களுக்கு எடுக்கப்படுற ஆட்சி, கேள்வி கேட்டா ஒடுக்கப்பட
இன்னைக்கு பால் விலையிலிருந்து பருப்பு விலை வரைக்கும் ஏத்திட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னையா செஞ்சீங்கன்னு கேட்டா ஒரு அமைச்சர் கூட வாய திறக்க மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு அமைச்சர் கூட இவ்வளவு கடன் வாங்கினீங்களே மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா ஒருத்தங்க பதில் சொல்லல. ஆனா யோசிச்சு பாருங்க, அதே நம்ம ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல அமாவாசை பௌர்ணமிக்கு கூட 5000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு ஸ்டாலின் சீனம் போட்டுட்டு இருந்தாரு. இப்போ ஸ்டாலின் உங்களுக்கு என்ன தராரு? தமிழனுக்கு தமிழ் பண்டிகை பொங்கலுக்கு பணம் கொடுத்தாரா? பைசா கொடுத்தாரா? பொங்கலுக்கு காசு கேட்டா இல்லன்றாரு. மக்களுக்கு நல திட்டங்களை கொண்டு வாங்கன்னா காசு இல்லன்றாரு. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. ஆனா கண்ணாடி பாலம் கட்டுவாரு, எளிதான பேனாக்கு கடல்ல பேனாக்கு செலவைப்பாரு, கனிமொழிக்கு சங்கமம் நடத்துவாரு, பையனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவாரு. பொங்கலுக்கு காசு கொடுக்க துப்பு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. என்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. பையன் அப்பா பேர்ல காயின் விட்டாரு, அப்பா பேர்ல பார்க்கு திறந்தாரு, கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கும் காசு கொடுத்தாரு. ஆனா தமிழனுக்கு காசு கொடுக்க துப்பு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. மாடு பிடிக்க கேலரி கட்டி இருக்காரு, வைன் ஷாப்ல சாலரி ஏத்தி இருக்காரு, ஸ்ட்ரீட் டேன்னு கூத்தடிக்கிறாரு, ரோட்டெல்லாம் வளைச்சு போட்டு ரேஸ் நடத்துறாரு. ஆனா ஏழை மக்களுக்கு காசு கொடுக்க துப்பு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. கஷ்டத்தை போக்க, மக்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக நடத்துற கவர்மெண்ட் இல்ல இது. அவரோட குடும்பத்தை ஆசைகளை தீர்க்க இஷ்டத்துக்கு நடத்துற கவர்மெண்ட் இது. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ போல யாரும் இல்லடான்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த வரிகள் நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காகவே எழுதப்பட்ட வரிகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அம்மாவோட ஆட்சி காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்தது? ஏழைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததா? தமிழ்நாட்டு பெண்கள் மேல யாராவது கை வச்சிடுவாங்களா? யாராவது சங்கிலி அறுக்கிறதுக்கு கழு தடுத்துடுவாங்களா? ஜாதி சண்டை போட முடியுமா? மொழி பிரச்சனை கொண்டு வர முடியுமா? அமைதி பூங்காவா இருந்தது தமிழ்நாடு. எங்க அம்மா, நம்ம அம்மா, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தன் இறுதி மூச்சு வரைக்கும் ஒளிச்சு 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 உசுர் விட்டவங்க. அந்த அம்மாவோட ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுல வந்தா மட்டும்தான் தமிழக மக்களை காப்பாற்றப்படுவாங்க. புரட்சி தலைவரோட பிறந்த நாள் நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம். அம்மாவோட ஆட்சி, புரட்சி தலைவரோட நல்லாட்சி, அதிமுகவோட ஆட்சி, அண்ணன் கேடிஆர் தலைமையில நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதல்வரா வந்து தமிழக மக்களை காப்பாற்றணும்னு நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம். திருட்டு திமுக காரங்க பேசி பேசிய மக்களை ஏமாத்துவாங்க, மாயாஜால பேச்சு பேசுவாங்க. திமுக எந்த வேஷத்துல வந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. நாடு எப்படி இருக்கு, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் கல்லூரிக்கு போனா அது கல்வி புரட்சி, ஒரு பெண் கல்லூரிக்கு போனா அது சமூக புரட்சி. அதே ஒரு திமுக காரன் கல்விக்கு போனா அது பாலியல் வன்புணர்ச்சி. ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டு பார்த்த சமீபத்துல. யாரா அந்த பையனு கேட்டா நான் தான் அந்த பையன். அந்த பாட்டுல வர்ற மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும், அட்டகாசங்கள் நடந்தாலும், அராஜகங்கள் நடந்தாலும் யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வெளியில வந்து நிக்கிறான். கல்லூரியில பாலியல் வன்கொடுமையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். பிரியாணி கடையில ஓசி பிரியாணிக்கு சண்டையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டி கொலையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான்.
செயின் அறுக்கிறாங்களா, வழிமறிச்சு கொள்ளையடிக்கிறாங்களா, யாரா அந்த பையன்டேன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். காதல் பிரச்சனை கட்ட பஞ்சாயத்தா, யாரா அந்த பையன்டேன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். ஆழ்கடத்தல் கேஸா, யாரா அந்த பையன்டேன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். கஞ்சா கடத்தல் கேஸா, யாரா அந்த பையன்டேன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். போக்சோ கேஸா, யாரா அந்த பையன்டே, யாரா அந்த பையன்டேன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். ஜாதி பிரச்சனையா, யாரா அந்த பையன்டேன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். பொம்பளை போலீஸ் கிட்ட தகராறா, யாரா அந்த பையன்டேன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் திமுக காரன் வந்து நிக்கிறான். நடிகைக்காக விஷம் குடிச்சானா, யாரா அந்த பையன்டேன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். இந்த திமுக காரன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? பாடாய் வாய். மக்கள் ரொம்ப தான் உஷாரா இருக்காங்க, ஆனா எப்படி ஏமாந்தாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்படி திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே குற்றவாளிங்கன்னு நான் சொல்லல, ஆனா குற்றங்கள் நடக்கிற எல்லா இடத்திலையும் எப்படி ஒரு திமுக காரன் இருக்கான்றதுதான் கேள்வி. இந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் எதிர்த்து போராட எதிர்கட்சிக்கோ எந்த கட்சிக்கோ அனுமதி கிடையாது. வரலாறுல சிறப்பு மிக்க ஒரு கல்லூரியில ஒருத்தன் செர்வரேறி குதிச்சு அங்க படிக்கிற மாணவிய ஒருத்தன் பலாத்காரம் பண்றா, அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு அனுமதி இல்லை. சக மாணவிக்கு நடந்த கொடுமைய தட்டி கேட்கறதுக்கும் நியாயத்தை கேட்கறதுக்கும் மாணவர்கள் போராடணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்லை. காலேஜ்ல சிசிடிவி இல்ல, போதுமான பாதுகாப்பு இல்ல, கேமரா இல்லன்னு ப்ரொஃபசர்ஸ் போராடுறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனா இவங்க எழுதி கொடுத்த ஜால்ரா பஜனை பாட்டு பாடாம வெளிநடப்பு செஞ்சாரு கவர்னர்னு, அவருக்கு எதிராக கவர்னர் மாளிகை முன்னாடி போராடுறதுக்கு திமுகக்கு அனுமதி இருக்கு. எதுக்கு போராடணும் எதுக்கு போராடக்கூடாதுன்னு திமுகக்கு தெரியாது. வெத்து போராட்டங்களும் விளம்பரம் போராட்டங்களும் பண்றதுல பிஹெச்டி பண்ணவங்க திமுக காரங்க. கருணாநிதி பண்ணாத போராட்டமா, நம்ம பார்க்காத போராட்டமா? ட்ரெயினே வராத தண்டவாளத்துல தலை வச்சு போராடினவர் கருணாநிதி. 1 மணி நேரம் ஒன்னாவதும், அதுவும் ஒரு பெட்டு 2 தலகாணி 2 பொண்டாட்டி 4 ஏசின்னு 1 மணி நேரம் ஒன்னாவதும் இருந்தவர் கருணாநிதி. அப்படி எல்லாம் போராடுறாங்க. அவரோட பையன் ஸ்டாலின் ஒன்னும் சலைச்சவர் இல்ல. அவர் கைதானது மிஸ்ஸா கேஸ்லயா இல்ல உஷா கேஸ்லான்னு இன்னும் கூட மக்கள் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. இவங்க எல்லாரும் போராட்டத்தை பத்தி பேசுறாங்க. மக்களை திசை திருப்புறதுக்கு உண்மையான போராட்டங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக செயற்கையா போலியா எத்தனையோ போராட்டங்கள் இன்னைக்கு திமுக நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த 4 வருஷம் ஆள தெரியாத இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோ கேஸ் எத்தனைன்னு தெரியுமா? இந்த 4 வருஷத்துல மட்டும் 18,518 குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக. அதாவது தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பதிவான குற்றங்கள் 18,518. இது எனக்கு 10 நாளுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல். இந்த 10 நாள்ல எத்தனை நடந்திருக்குன்னு தெரியாது. கணக்குல வராம எத்தனை பெண்கள் கொடூரத்துக்கு ஆளாகிறாங்கன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. திமுக கொடுத்த கணக்குப்படியே பெண்கள் ஒரு வருஷத்துக்கு 4,500 பேர் சூறையாடப்படுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13 பேர். திமுக ஆட்சி காலத்துல பதிவாகிற அத்தனை கேஸ்ல 50% திமுக காரங்க பேர்ல தான் கேஸே கம்ப்ளைண்ட் வருது. சட்டசபையில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ரகுபதிக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொலை கொள்ளை ஆள் கடத்தல் கற்பழிப்பு கஞ்சா கடத்தல் எது நடந்தாலும் தப்பு செஞ்சவனை கண்டுபிடிக்கிறது ரகுபதிக்கு 2வது வேலைதான்.
முதல் வேலை. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன கொடூரம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஏன் இவ்வளவு பெருசா பேசுறோம்னா, ஒரு பெண் தைரியமா வெளிச்சத்துக்கு வந்து செஞ்ச அநியாயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்த படிக்கிற பொண்ண செதைச்சிருக்கா. அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம அவங்க கமிஷனர், சென்னை கமிஷனர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. அவர் காவல்துறை கமிஷனரா இல்ல கார்ப்பரேஷன் கமிஷனரா புரிய மாட்டேங்குது. போலீஸ் சொல்றாங்க எஃப்ஐஆர் போலீஸ் கிட்ட இருந்து தான் லீக் ஆச்சுன்னு. அப்போ உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கிரிமினலை நீங்க கண்டுபிடிக்கலன்னா வெளியில இருக்கிற கிரிமினலை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுலயும் தப்பு செஞ்ச ஞானசேகரன் வீட்டுல அமைச்சருக்கு பொன்னாட போத்துற மாதிரி போட்டோ இருக்கு. அந்த அமைச்சர் அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி போட்டோ இருக்கு. அப்ப போலீஸ் எப்படி பிடிப்பாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு சொல்லுது, பலாத்காரம் செஞ்சவன், தப்பு செஞ்சவன் சாரன்னு ஒருத்தர் கிட்ட பேசினான்னு. ஆனா கமிஷனர் சொல்றாரு அக்யூஸ்ட் போன் ஃளைட் மோட்ல இருந்தது. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை நம்பல, குற்றவாளிய நம்புறாரு கமிஷனர். அப்ப எப்படி நியாயம் கிடைக்கும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியல. எவனோ ஒரு சார் இருக்கா, அந்த சாரை காப்பாத்துறதுக்கு இத்தனை சார்களும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முறத்தை வச்சு புலிய விரட்டின பெண்கள் வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில பல் முளைக்காத குழந்தையில இருந்து பல் கொட்டின பாட்டி வரைக்கும் யாருமே நிம்மதியா ரோட்ல நடமாட முடியறது இல்ல. அம்மாவோட ஆட்சி காலத்துல எப்படி இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு தப்பு நடந்தா, தப்பு செஞ்சவன் எம்எல்ஏவா இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் எங்க அம்மா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? எத்தனை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? அமைதி பூங்காவா இருந்தது தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லி பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின். உண்மையில பேசணும்னா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. ஆனா திமுக இருக்கிற திமிர் பிடிச்ச அமைச்சருங்க 1000 ரூபாய் உங்க பெண்களுக்கு போடுற பிச்சைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் திமுக உங்களுக்கு தர உரிமை தொகை கிடையாது. உங்க உரிமைகளை பறிக்கிறதுக்கு அவங்க விலையை நிர்ணயிச்சாங்க. அதுதான் இந்த 1000 ரூபாய். ஏதோ கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஸ்டாலின் பேசுறாரு, நாங்க 100 வாங்குவோம், 150 வாங்குவோம், 200 வாங்குவோம், 250 வாங்குவோம்னு. இதே நிலைமையில ஆட்சி போச்சுன்னா ஒரு முறை வாங்கினாங்களே 1991 வெறும் 2 சீட்டு, அந்த 2 சீட்டு கூட கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா படிக்கிற பையன் என்னைக்குமே நான் 100க்கு 100 வாங்குவேன்னு சொல்லவே மாட்டான். பாஸ் ஆகவே திணற பையனை கேளுங்க, ஓ நான் 150 வாங்குவேன்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் ஸ்டாலின் என்னைக்குமே ஏமாத்தி வாங்க போற வாக்குகளுக்காக மட்டுமே பேசுவாரு. அவர் கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி பேசவே மாட்டாரு. இப்ப புரியுதா மக்களே ஏன் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வராதுன்னு? ஏன்னா முதல் முறை அவங்க ஆட்சி பண்ணும் போதே மக்களுக்கு புரிஞ்சிடும், செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுக்கறதும் திமுக கையில ஆட்சி கொடுக்கறதும் ஒண்ணுதான், ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. மேடைக்கு மேடை அப்பாவும் பையனும் நாங்க இலவசம் கொடுத்தோம்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெனாத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக உண்மையில தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க? டிவி கொடுத்தாங்க. சன் டிவி வளர்ந்துடுச்சு. 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சாராயம் வளர்ந்துடுச்சு. சமூக நீதினாங்க, ஜாதி கட்சி வளர்ந்துடுச்சு. திராவிட மாடல் அண்ணாங்க, திருட்டுத்தனம் வளர்ந்துடுச்சு. பெண் உரிமை ஆட்சின்னாங்க, போக்சோ வளர்ந்துடுச்சு. மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த ஆட்சி ஒரு ஆணியும் புடுங்கல. நம்ம ஆட்சி காலத்துல நம்ம எல்லாம் எத்தனையோ இலவசங்கள் கொடுத்திருக்கோம். ஆனா நாங்க கொடுத்தது எல்லாமே இலவசங்கள் கிடையாது, உதவிகள். ஏழை மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம். ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு
எங்களோட சுமையை குறைக்க மிக்ஸி கிரைண்டர்னு கொடுத்தோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தோம். ஒருவேளை உணவாவது மக்களுக்கு கிடைக்கணும்னு கோவில்ல அன்னதான திட்டம் கொண்டு வந்தோம். இப்படி மக்கள் தேவைகளுக்காக தேடி தேடி பார்த்து பார்த்து செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி. மக்கள் பத்தி யோசிக்காம ஸ்டாலின் பத்தியும் அவரோட குடும்பம் பத்தியும் அவர் பையன் பத்தியும் அவர் பேரன் பத்தியும் யோசிச்சு அவங்களுக்கு முரஸ்வாசல் செய்யறதுலயே துடிக்கிறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள். அப்ப அவங்க எங்க மக்களை பத்தி யோசிப்பாங்க? நீங்க எல்லாரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்திருப்பீங்க. தளபதி போய், சின்ன தளபதி போய், இப்போ குட்டி தளபதி வந்து இருக்காரு. அந்த குட்டி தளபதியோட மடியில ஜூஸ் விழுந்தா தட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர், அந்த பேரன் வந்தா சீட்டு விட்டு கொடுத்து எழுந்திருக்கிறதுக்கு ஒரு கலெக்டர், அந்த அம்மாவும் எழுந்திருக்கல, அமைச்சர் அதட்டி எழுப்புறாரு. நல்லா பாக்குறோம் நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை, அதுவும் படிச்சு கலெக்டரா இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை. நீங்கெல்லாம் சமூக நீதி, சனாதனம், பகுத்தறிவுன்னு பேசி பெரியார் சமாதி பக்கமோ அண்ணா சமாதி பக்கமோ போயிடாதீங்க. பேயா வந்து செவல்லையா போடுவாங்க. இதுக்கா சொன்னாங்க பெரியவங்க முன்னாடியே, வெண்டக்கா சுட்டுக்கா வெள்ளரிக்கா விளங்கவே விளங்காத திமுக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏது திமுகன்னு கேட்காதீங்க. அப்ப சொன்ன திமுக தீன்னா திருட்டுத்தனம், மூன்னா முட்டாள்தனம், கான்னா களவாணித்தனம். ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுகக்கும் அது கரெக்டா பொருந்தும். இன்னைக்கு ஸ்டாலின் திருவள்ளுவரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்ல? திருவள்ளுவரை கொண்டாடணுமா தமிழகம்? ஸ்டாலின் சொல்றாரு. ஸ்டாலினுக்கு தெரியுமோ தெரியாதோ, திருவள்ளுவர் தினத்தை அறிவிச்சதே எங்க புரட்சி தலைவர். திருவள்ளுவரை வச்சு விளம்பரம் அப்புறம் கொடுக்கலாம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஆட்சி பண்ண முயற்சி பண்ணுங்க. நாடொரும் நாடி முறை செய்யா மன்னன், நாடொரும் நாடு கெடும். அப்படின்னா அவரோட ஆட்சியில தினம் தினம் நடக்கிற நல்லது கெட்டதை அறிஞ்சு நல்ல முறையில நியாயமான முறையில ஒரு மன்னன் ஆட்சி செய்யலன்னா அந்த நாடு தினம் தினம் கெட்டு போகும். இது நாங்க அதிமுக காரங்க சொன்னதில்ல, திருவள்ளுவர் சொல்லிருக்கார். இன்னைக்கு உண்மையில தமிழ்நாடு எப்படி இருக்கு? யந்திர பொம்மை மாதிரி ஒரு முதல்வர், இலவச இணைப்பா ஒரு துணை முதல்வர், எதை திருடலான்னு துடிக்கிற எம்எல்ஏக்கள், எதை வேணும்னாலும் திருடலான்னு அலையிற அமைச்சர்கள், தட்டி கேட்டா குண்டாஸ்ல தூக்கி போடுற வேலை பார்க்கிற காவல்துறை, காய்கறி விற்கிறவங்க கிட்ட கூட கமிஷன் அடிக்கிற கவுன்சிலருங்க, கண்ணுல படுற பொண்ணுங்கள் எல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிற திமுக கரவேட்டிகள், ஜாதி வெறி பிடிச்ச திமுக நிர்வாகிகள், எலெக்ஷன் வந்தப்ப மட்டும் மக்களை பத்தி யோசிப்போன்னு திமிர் பேச்சு பேசுற துரைமுருகன்கள், ஓட்டு போட்ட பெண்களை ஓசி டிக்கெட்டுங்கன்னு கேலி பேசுற பொன்முடிகள், ஜல்லிக்கட்டுல கூட ஜாதி பார்க்கிற மூர்த்திகள், பேரன் ஜூஸ் குடிச்சான்னு பிரேக்கிங் நியூஸ் போடுற ஜால்ரா ஊடகங்கள், எதிர்த்து கேள்வி கேட்டா குண்டர்ஸ்ல போடலான்னு ஐடியா கொடுக்கிற அரசு வக்கீல்கள், எல்லாத்துக்கும் மேல 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அது குழந்தையோ பொண்ணோ பொம்பளையோ பாட்டியோ வித்தியாசம் பார்க்காம பெண்ணா இருந்தா போதும்னு இன்னைக்கு சூறையாடுற போத வெறி பிடிச்ச மிருகங்கள், அந்த மிருகங்களை காப்பாற்றுற சார்கள். இவ்வளவு பயங்கரமான ஒரு தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கேட்கவே பயமா இருக்குல்ல? ஒரு முறை ஏமாந்து ஓட்டு போட்டதுக்காகவே இவ்வளவு அவஸ்தைப்படுறோம். இன்னொரு முறை ஏமாந்து திமுகக்கு ஓட்டு போட்டா இன்னைக்கு திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான் ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்காங்க. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமையா மாறிடுவாங்க. தயவு செஞ்சு பெண் குழந்தைங்களும் தமிழகத்தின் தாய்மார்களும் முதியவர்களும் நிம்மதியா மானத்தோட உசுரோட வாழணும்னா எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டை இலைக்கு
போடுங்க. காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எனக்குமே எங்க அண்ணன் எடப்பாடியார் ராஜா தான். எடப்பாடியார் முதல்வர் சீட்ல இருந்தா எதிர்கட்சி தலைவர் சட்டையை கிழிச்சுக்கிட்டு சட்டசபையில இருந்து ஓடிடுவாரு. அதே எங்க எடப்பாடியார் எதிர்கட்சி சீட்ல இருந்தா முதல்வர் கூட சபாநாயகர் முதுகு பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சிப்பாரு. சிரிச்சு பேசுறதுனால எடப்பாடியார் சைலண்ட்னு நினைக்கிறாங்க. எங்க எடப்பாடியார் சைலண்ட் இல்ல, வைலண்ட். ஸ்டாலின் குடும்பத்துக்கு கூஜா தூக்குற கொத்தடிமை அமைச்சர்களே, நீங்க ஏறி பேசுனா இறங்கி பேசுவார் எங்க எடப்பாடியார் நினைச்சு பேசுறீங்களா? நீங்க ஏறி பேசுனா எங்க அண்ணன் எகிரி பேசுவாரு. ஒரு பச்சை தமிழனுக்கு பிறந்து தமிழனா வளர்ந்து தமிழ் மண்ணில வாழ்ந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்காக அரசியல் பண்ற ஒரே தலைவர் எங்க தலைவர், எங்க புரட்சி தமிழர், எதிர்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார நம்புங்க, அண்ணன் கேட்டியார நம்புங்க. உங்களை காப்பாத்துவாரு, உங்க வீட்டை காப்பாத்துவாரு, உங்க ஊரை காப்பாத்துவாரு, இந்த தமிழ்நாட்டு மக்களையே காப்பாத்துவாரு. தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கணும் அண்ணா. தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி அடையணும் அண்ணா. தமிழ்நாட்டு போலீஸ் மறுபடியும் ஹீரோ ஆகணும் அண்ணா. எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அதிமுக தொண்டர்கள், என் குடும்பமான தோழர்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். தோல்வி எப்பவுமே காயத்தை தரும். ஆனா மறுபடியும் ஜெயிக்கணும்னா அந்த காயத்தை நம்ம மறந்துடணும். ஆனா அந்த காயம் ஏற்படுத்தின சொல்லி கொடுத்த பாடத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திமுக மறுபடியும் ஆட்சி பிடிச்சதா, இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததா வரலாறே இல்ல. அடுத்த ஆட்சி அதிமுகவோட ஆட்சி. இதுதான் வரலாறு. வரலாறுல எல்லாருக்கும் ஒரு தனி பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தை வெறுமனே விடணுமா இல்ல அந்த வரலாறுல இருக்கிற பக்கத்துல நம்ம பேர் எழுதணுமான்றது உங்க கையில தான் இருக்கு. நம்ம ஜெயிச்சா அதிமுக ஜெயிச்ச மாதிரி இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிச்ச மாதிரி. நம்புங்க தோழர்களே, கழகம் நமதே, கடமை நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.